ஞானேஷ்குமார்ன்றவர் தலைமை தேர்தல் ஆணையராக பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுறாரு. இவர் எந்த சட்டத்துக்கு கீழே நியமிக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆக்ட் 2023. இப்போ இவர் அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சைகள் கிளம்புது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம 2023 அந்த பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணக்கூடிய சட்டம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மார்ச்ல 2023 அனூப் பரன்வால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த செலெக்ஷன் கமிட்டி மூலியமா தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையர்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இது பாராளுமன்றத்தில் சட்டம் பாஸ் பண்ற வரைக்கும் இந்த செலெக்ஷன் கமிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூலிங்ஸ் சொல்றாங்க. பட் 2023 அந்த டிசம்பர் மாதம் பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டரை இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு முரண்பாடாக இருக்குன்னு சொல்லி அப்போசிஷன் தெரிவிக்கிறாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் கமிட்டியில் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் நாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். தேர்தல் ஆணையர்களை செலெக்ஷன் பண்ணக்கூடிய கமிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க, ஒருத்தவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியில். ஸோ இந்த ரூலிங் பார்ட்டியில் உள்ளவங்களே அவங்களுக்கு தேவையான ஒரு ஆளை சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் இதுக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்றாங்க. இப்போ கரண்டா போயிட்டு இருக்க இஷ்யூ இதுதான். ஸோ இதை பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.